வியூவர்ஸ், வெல்கம் டு ஆப்டிமஸ் டிசைன் ஹப். இந்த வீடியோவில் டக்ட் இன்சுலேஷனுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஏசி டக்ட்ஸ் தனியாக, வென்டிலேஷன் டக்ட்ஸ் தனியாக எப்படி ஷீட் கிரியேட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். சில் வாட்டர் பைப்லைன் எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது மூலமாக நம்மளால் புதுசாக ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஃபில்டர் ஆப்ஷனில் ஆட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் எடிட் நியூ இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் ஃபில்டரில் எடிட் நியூ இருக்குது, அதை சைடில் பார்த்தீங்கன்னா அது ஓகே இருக்குது, ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபில்டர். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா 4 செக் பாக்ஸ் இருக்கும். அதில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நான் டக்ட் இன்சுலேஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா கேட்டகரியில் மறக்காமல் அதை டிக் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? இல்லை டிக் பண்ணலன்னா கண்டிப்பாக அது விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் ஆட் ஆகாது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் ஆட் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கலர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை கேட்டகரி சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா அதோட பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட எந்த விதமான ஆப்ஷனும் நம்ம இந்த விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் ஓவர்ரைட் பண்ணுறது மூலமாக நம்மளால் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷனில் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதோட பேட்டர்ன் மட்டும் அந்த ஹிடன் லைனில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண கூட நான் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஓகே, இது ஓகே இருக்குது, சரிங்களா? இதுக்கப்புறமா ஹெச்விஎஸ்சி லேஅவுட்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஏசி எல்லாம் செப்பரேட்டாகவும் வென்டிலேஷன் எல்லாம் செப்பரேட்டாகவும் ஷீட்ஸாக நமக்கு ஃபில்டர் ஆப்ஷன் நமக்கு தேவைப்படுது. இல்லைனா சீட்டாக கிரியேட் பண்ணுறப்ப இந்த டக்ட்ஸ் தனி, அந்த டக்ட் தனி, எனக்கு தனி செப்பரேட் லேஅவுட்டில் வேணுங்கிறதுனால அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஹெச்விஎஸ்சி டக்ட் லேஅவுட் இருக்குல்ல, நான் அதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஏசி தனியாக, ஏர் வென்டிலேஷன் தனியாக நான் வச்சுக்கிறேன். டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ செப்பரேட்டாக நியூன்னு வந்துடுச்சு. ஸோ அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஹெச்விஎஸ்சி ஏசி டக்டிங் லேஅவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே ஏர் வென்டிலேஷன் டக்டிங் லேஅவுட் அப்படின்னு பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஏசி டக்டிங் லேஅவுட்டில் சப்ளை ஏர் டக்ட் அண்ட் ரிட்டர்ன் ஏர் டக்ட் மட்டும் தான் தெரியணும், சரிங்களா? அதனால நான் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் ஃபில்டர் ஆப்ஷனில் அந்த விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதில் அன்செக் பண்ணிக்கிறேன். எதெல்லாம்னா வென்டிலேஷன் ரிலேட்டடாக உள்ள எல்லா டக்ட்ஸுமே நான் டிக் பண்ணிவிட்டு அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வென்டிலேஷன் டக்ட்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ சேம் ஏர் வென்டிலேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு விசிபிலிட்டி இருக்குல்ல, ஸோ அதில் நான் ஃப்ரெஷ் ஏர் எக்ஸாஸ்ட் ஏர் மட்டும் டிக் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே அன்டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வென்டிலேஷன் பர்பஸில் உள்ள எல்லாமே தெரியும். இப்போது இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இன்சுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ஏர் வென்டிலேஷனில் ஆட் ஆகாமல் இருக்கும். அதனால் அதையும் நான் ஃபில்டர் ஆப்ஷனில் எடுத்து கேட்டகரியில் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஹெச்விஏசி, அதாவது ஏசியில் பண்ணால் இன்சுலேஷன் எதுவுமே எனக்கு ஏர் வென்டிலேஷனில் தெரியாது. ஓகே, இப்போ இதில் வென்டிலேஷன் மட்டும் தெரியுது, ஓகேங்களா? டிஃப்யூசர்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக ஏர் வென்டிலேஷனுக்கு தனியாக, ஏசிக்கு தனியாக க்ரியேட் பண்ணினா கூட உங்களால் அந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக செப்பரேட்டாக டிஃப்யூசர்ஸ் பிரிச்சுக்க முடியும், சரிங்களா? ஓகே, ஸோ ஒர்க் செட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ ஃபில்டர் மாதிரியே தான் அந்த ஒர்க் செட் ஆப்ஷன், சரிங்களா? இது நம்ம 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஒர்க் ஷேர் பண்ணுறதுக்கும் அண்ட் சர்வீஸ்களோட விசிபிலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் செட் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். அதெல்லாம் எப்படி சில் வாட்டர் பைப்லைன் நம்ம ட்ரா பண்ணுறப்போ அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பைப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? டக்ட் ரூட்டிங் பார்த்தாச்சு, இன்சுலேஷன் பார்த்தாச்சு, பைப் ரூட்டிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதே மாதிரி சேம் தான். ஸோ டக்டோட ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, அதே மாதிரி பைப்புக்கும் ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ பைப் கிரியேட் பண்ணுறதுக்கு சிஸ்டமில் பைப் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ளம்பிங் அண்ட் பைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் பைப் ஆப்ஷன் இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ப்ராப்பர்ட்டிஸ் சில் வாட்டர் பைப் ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் கூட எடுத்துக்கலாம். எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டைப் எடுத்துக்கலாம். அதில் எடிட் டைப் கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். புதுசாக நம்ம ஒரு பைப் கிரியேட் பண்ணணும், சரி? டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பைப்போட ஸ்பெக்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது உள்ள கேட்டகிரிஸ், அதாவது என்ன சைஸு, என்ன மெட்டீரியல், அது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் கொடுத்து பிளாக் சீல் யூஸ் பண்ண போகிறோம், பிளாக் சீல் கொடுக்கணும்.
கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணால் கார்பன் ஸ்டீல் கொடுக்கணும். அந்த மாதிரி கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கரெக்டான நேமில் கொடுத்த மட்டும்தான் நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்ப ப்ராப்பராக வரும். சரிங்களா, அதனால் கார்பன் ஸ்டீல் கொடுத்து சில்வர் பைப் சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பர் பார்த்தீங்கன்னா பைப்போட செக்மெண்ட் காப்பர்னு இருக்குது. என்ன மெட்டீரியலோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா காப்பர் கொடுப்பீங்க. அதில் ஹாட் வாட்டர் அந்த மாதிரி போகலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா, இப்போ பாலிவினைல் குளோரைடு இருக்குது. பிவிசி பைப்ஸ் எல்லாம் ப்ளம்பிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா பிவிசி பைப்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் இந்த கேட்டகரி நம்ம என்ன டைப் யூஸ் பண்ண போகிறோமோ நம்ம அது பண்ணிக்கலாம். சரிங்களா, இல்லை பிபிஆர் பைப்ஸு அந்த மாதிரி ஏதாவது வேணுமா கூட நம்ம அதை க்ரியேட் பண்ணணும். சரிங்களா, இப்போது மேக்ஸிமம் அப்படிலாம் எல்லாமே பிபிஆர் பைப்ஸ் தான், கன்சீல் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் லைஃப் அதிகமாக இருக்கிறதுனால ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சூட்டபிள் இருக்காங்க பிபிஆர் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு வேணும்னா கூட நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணும். சரிங்களா, சில சைட்டில் சில் வாட்டருக்கும் பிபிஆர் பைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஆனால் நமக்கு ஒரு பிபிஆர் வேணும் அப்படின்னா கூட இப்போ இந்த கேட்டகரியில் பிபிஆர் பைப்ஸ் இல்லை. சரிங்களா, புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணணும். கிரியேட் நியூ பைப் செக்மெண்ட் இருக்குது. சரிங்களா, அதில் நியூ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிரியேட் நியூ மெட்டீரியல். சரிங்களா, மெட்டீரியல் லைப்ரரி போயிட்டு ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. என்ன மெட்டீரியல் ஓகேவா, டிஃபால்ட்டாக ஒரு மெட்டீரியல் கொடுத்து அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் அவங்களோட நேம் க்ரியேட் பண்ணுங்க, பிபிஆர் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, டிஃபால்ட் மெட்டீரியலை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பிபிஆர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் அதோட கலர் வேணும் அப்படின்னா கூட ஆக்சுவலாக இருக்குது. நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலராக கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும். நமக்கு மெட்டீரியல் பிபிஆர்னு வந்துட்டு ஷெடியூல் அதுக்கான ஷெடியூல் ஏவா, ஷெடியூல் பியா, ஷெடியூல் 40 அந்த மாதிரி என்ன ஷெடியூல் இருக்கும் நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் சைஸ் கேட்லாக் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அதில் கரண்ட்லி இருக்குது ஏதாவது அதே மாதிரி சைஸ் கேட்லாக் இருக்கும். அது மாதிரியே வேணும்னா ஏன்னா காப்பர் பைப்புக்கு ஒரு சைஸஸ் இருக்கும், பிவிசி பைப்புக்கு ஒரு சைஸ் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி அந்த சைஸஸுக்கு நம்ம காப்பி பண்ணிக்கலாமான்னு கேட்குறது. நம்ம அப்படி காப்பி பண்ணிட்டு ஓகே கொடுக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா நாமினல் டயா இருக்கும், இன்னர் டயா, அவுட்டர் டயா இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் சைஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் நாமினல் டயா அந்த கேட்லாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாமினல் டயா, ஐடியல் சரி, இன்னர் டயா, அவுட்டர் டயா இருக்கும். அது எல்லாமே நீங்கள் மேனுவலாக இங்கே டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. சரிங்களா, நான் ஆட் டைப்ஸ் கொடுக்குறேன். அட்வான்ஸு நாமினல் டயாமீட்டர் 15. ஸோ ஐடி ஓடி ப்ராப்பராக கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஒரு சைஸ் வேணும். நீங்கள் என்ன சைஸில் என்ன பிராண்டு போடுறீங்களோ அதோட பிராண்டோட கேட்லாக் பார்த்தீங்கன்னாலே அதில் ப்ராப்பராக எல்லா சைஸுமே இருக்கும். அந்த சைஸை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்க போகிற ஸ்பெக்கு தான். நீங்கள் என்ன பிராண்ட் ஸ்பெக்கில் கொடுக்குறீங்களோ அதாவது அப்ரூவ்டு வெண்டர் லிஸ்ட்டில் கொடுக்குறீங்களோ அந்த பிராண்டோட கேட்லாக்ல உள்ள சைஸஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அதோட சைஸஸ் எல்லாமே இன்செர்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் செக்மெண்ட் அண்ட் சைஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா, நாமினல் டயா, இன்னர் டயா, அவுட்டர் டயா உங்களுக்கு தெரிஞ்சால் இதில் இருக்கிற யூசிங் சைஸஸை நீங்கள் டெலிட் பண்ணி புதுசாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் இருக்க டிஃபால்ட்டு உங்களுக்கு ஓகேயாக இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்பன் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் 2 feet டயா வரைக்கும் இருக்குது. நாமினல் டயா 2 feet வரைக்குமே சைஸஸ் இருக்குது. இன்னர் அண்ட் அவுட்டர் டயா மட்டும் ஷெடியூல் அதாவது ஷெடியூல் 40 கொண்டு இருக்கும். ஸ்டாண்டர்ட் சைஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், திக்னஸ் மாறும். சரிங்களா, உங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சைஸஸ் இருக்குன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதில் இன்னர் டயா என்ன வேணும், அவுட்டர் டயா என்ன வேணும் டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இதில் இருக்க சைஸஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறப்ப இந்த சைஸஸ் தான் உங்களுக்கு ட்ராப் ஆகும். சரிங்களா, மாடலிங் பண்ணுறப்பையும் செக்ஷன் 3D வியூ பார்க்குறப்பையும் இதில் என்ன அவுட்டர் டயா கொடுத்தீங்களோ அந்த அவுட்டர் டயா தான் விசிபிலிட்டி ஆகும். சரிங்களா,
ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதில் கார்பன் ஸ்டீல் எடுத்துக்கிறேன். சரிங்களா, அது இப்போ அதே மாதிரி தான் சேம் எல்போ, ஜங்ஷன் டைப்பு, கிராஸு, டிரான்சிஷன் இருக்குது, யூனியன் இருக்குது, ஃப்ளான்ச் இருக்குது, கேப் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது தவிர உங்களுக்கு மெட்டீரியல் செப்பரேட்டாக வேணும்னா அந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கிளிக் பண்ணி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காப்பர் இருக்குது. அந்த காப்பரில் கிளாஸ் ஏ மினிமம் சைஸஸ் வந்து 10 to ஒரு 25 வரைக்கும் அந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கூட அதே மாதிரி ஸ்டீலில் 32 200 வரைக்கும். அப்போது வந்து நம்ம சின்ன சைஸஸ் எல்லாமே காப்பர் பைப்புக்கும் 32 mm, அதாவது 25 3 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சு 32 mm ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கார்பன் ஸ்டீலை அது நம்ம ட்ரா எடுத்துக்கோம். சரிங்களா, காப்பர் வரைக்கும் மாடலிங் பண்ணாமல் கார்பன் ஸ்டீலோட சைஸஸ் எடுத்துக்கோம். சரிங்களா, நமக்கு மேக்ஸிமம் ஒரே மெட்டீரியல் செய்யுங்க. சில விஷயங்கள் சில சைட்டில் வந்து கார்பன் தனியாக கார்பன் ஸ்டீல் தனியாக வேணுங்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்போ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சைஸ் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். சரிங்களா, அதுக்கப்புறமா எல்போ, காஸ்ட் பண்ணி ஃபிட்டிங்ஸ் இதுவும் அங்கே என்ன கேட்டகரியோ அதே மாதிரி தான் இதில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி உள்ள ஃபிட்டிங்ஸோட கேட்டகரிஸ் வெல்டட் வேணும், இல்லைனா க்ரூம் டைப் வேணும், புஷ் ஃபிட்டிங் வேணும், அந்த மாதிரி உள்ள ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் டக்ட் கிரியேட் பண்ண மாதிரி இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, என்ன ஃபிட்டிங்ஸ்னாலும் ஓகே, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட லைப்ரரி டிஃபால்ட்டாக இருக்குன்னா லோட் ஃபேமிலி கொடுத்து கூட நான் லோட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க டிஃபால்ட் ஃபேமிலி கூட நான் லோட் பண்ணிக்கலாம், முடிக்க முடியும். சரிங்களா, ஃபேமிலிஸ் நெட்டில் நிறையா இருக்குது. இது தேவைன்னா நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸிஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது அவங்களோட ஆஃபீஸ் இதை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க, இல்லை அவனே எதாவது க்ரியேட் பண்ணியிருந்தா கூட அந்த ஃபேமிலிஸ் கூட உங்களால் வாங்கிக்க முடியும். சரிங்களா, எனக்கு ஃப்ளான்ச் ஃபிட்டிங், த்ரெட்டட் ஃபிட்டிங் எல்லாமே இருக்குது. சரிங்களா, த்ரெட்டட் ஃபிட்டிங்கை ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே எனக்கு எல்லா ஃபிட்டிங்ஸும் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நான் வந்து ஃபேமிலி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேமிலி க்ரியேஷன் வந்து வர வீடியோஸ் வந்து எப்படி ஃபேமிலிஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, கண்டினியூஸாக நம்ம கிளாஸ் பாருங்கள். டாப் டு எண்ட் நம்ம கிளாஸை பார்த்துட்டாலே உங்களுக்கு வீட்டில் உள்ள HVACல உள்ள எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரிங்களா, எல்லா ஃபிட்டிங்ஸும் இருக்கும், த்ரெட்டட் இருக்கும், வெல்டட் இருக்கும். உங்களுக்கு லோட் பண்ணிட்டா மட்டும் போதும். சரிங்களா, ஸோ ஜங்ஷன் டைப் இங்கே டீ கொடுத்துக்கிறேன். ஸோ வேறு ஈக்குவல் டீ ஒன்று, த்ரெட்டட் டீ வேணும், ரெடியூசிங் டீ வேணும். அந்த மெயினாக 5 சைஸஸ் வந்து இப்போது நம்ம லாங்கில் போக வந்து மெயின் சைஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டு தான் வரும். ஸோ அதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக தான் கொடுக்க மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ ரெடியூசர் யூனியன் என்ன வேணும், த்ரெட்டடில் வேணுமா, அப்புறம் கேப் கேப் எப்படி இருக்கும் எல்லாமே நான் த்ரெட்டடில் கொடுத்துருவேன். சரிங்களா, ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ ஃபிட்டிங்ஸு பைப்ஸு கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா, 14 ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ சிஸ்டம் டைப்பில் டிஃபால்ட்டாக ஹைட்ராலிக் சப்ளை இருக்கும். ஸோ அதில் வந்து 2 சிஸ்டம் இருக்கும், ஹைட்ராலிக் சப்ளை அண்ட் ஹைட்ராலிக் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, ஸோ மெக்கானிக்கல் பைப்பில் அதில் நமக்கு இதே ஒன்று டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சில் வாட்டர் சப்ளை, சில் வாட்டர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம ஏசியில் க்ரியேட் பண்ண மாதிரி HVACயில் ஏசிக்கு தனியாக வெண்டிலேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி சில் வாட்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் சப்ளை ரிட்டர்ன் இருக்கும். சரிங்களா, ஃபியூச்சரில்
பண்ணுவோம் சரிங்களா. அதாவது இது என்னென்ன மெட்டீரியல், அதாவது எக்ஸாம்பிளுக்கு டக்ட்டுனா என்ன டக்ட்டு, அதோட சைஸ் என்ன, மிஷின்னா என்ன மிஷின், எத்தனை டன்னு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் சின்னதாக ஒரு டேக் பண்ணுவோம். பைப்புக்கு என்ன சைஸ் பைப்புங்கிறத டேக்காக பண்ணுவோம் சரிங்களா. லெஃப்டில் இருக்கிற பைப்போட சைஸஸ், ஹைட்ரானிக் சப்ளை அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் சில்டு வாட்டர் சப்ளைன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெஃப்டாக பைப்பிங் சிஸ்டம் இருப்பாங்க, அங்கே தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் திருப்பி ஹைட்ரானிக் ரிட்டர்ன் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் சில்டு வாட்டர் ரிட்டர்ன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா அதோட டைப்போட ப்ராப்பர்ட்டிஸில் அதை கிராஃபிக்ஸ் ஓவர் ரைட் இருக்குது, அது கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியலோட கேட்டகரி வந்து சிபிஆர் இருக்குது, அதை டூப்ளிகேட் பண்ணிட்டு கார்பன் ஸ்டீல், அதாவது சிஎஸ்டபிள்யூ ஆர் இல்லை சில் வாட்டர் ரிட்டர்ன். ஸோ அதில் என்ன கலரும் அந்த கலரை கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் சேம் சப்ளை இதோட டைப் ப்ராப்பர்ட்டிஸ் எடிட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, மெட்டீரியல் கேட்டகரியிலையும் சில் வாட்டர் ரிட்டர்ன் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சில் வாட்டர் சப்ளை கொடுத்துட்டு ஸோ கலர் சேம் கலர் பர்பிள் கலர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே சரிங்களா. இதுக்கப்புறமா பைப்பை கிளிக் பண்ணி டயாமீட்டர் கொடுத்துக்கலாம். எனக்கு 4 இன்ச் ஆகுது, 100 mm டயாவில் வேணும். அண்ட் ஆஃப்செட் வந்து நமக்கு என்ன லெவல், ஃபால் சீலிங் லெவலுக்கு மேலே 2D பண்ணோம்னா சேர்ந்து அதே மாதிரி தான் ஆஃப்செட் வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் இப்போ நான் இந்த கார்டரில் வரைகிறேன். ஓகே, இதோட ஆஃப்செட் வேல்யூ வந்து 250 இது கண்டினியூ பண்ணுவோம்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ட்ரா பைப் கொடுத்தீங்கன்னா கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ட்ரா பண்ண அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு அதுக்கு ஒரு டிவி வேணும் அப்படின்னா கூட அந்த ஃப்ளஷ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் கிளிக் பண்ணி உங்களால் இந்த ஃபிட்டிங்ஸ் மாற்றணும் சரிங்களா. ஸோ ஆஃப்செட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டக்டிங் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான், என்ன லெவலில் அதோட பாட்டம் ஆஃப் பைப் இருக்கிறோமோ அதெல்லாம் இருக்கும் சரிங்களா. இப்போ பிரான்ச் என்ன கூட அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ட்ரா பைப் கொடுத்து நான் க்ரியேட் பண்ண கூட அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா. சப்ளைக்கு தனியாக ரிட்டர்ன் தனியாக செய்யணும். சிஸ்டம் டைப்பில் வந்து சில்லு வாட்டர் சப்ளை அதை மறக்காமல் கொடுத்து அதை நீங்கள் சரிங்களா. சப்போஸ் இப்போ நீங்கள் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா கூட அதை அப்படியே காப்பி எடுக்கணும் அப்படின்னா கூட ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அப்படியே காப்பி பண்ணி மேலே வச்சுறேன். ஸோ அந்த இது எல்லாமே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு சில்லு வாட்டர் ரிட்டர்ன் கேட்டகரி கொடுத்துக்கிறேன் சரிங்களா. சப்ளையும் கிடச்சி ரிட்டர்னும் கிடச்சிது சரிங்களா. இப்போ வந்து பிரான்ச் எடுக்கணும் அப்படின்னா கூட அந்த டைப் இருக்குது. 50 டேயில் ஒரு பிரான்ச் எடுக்கணும் அப்படின்னா கூட ஆப்ஷன் வேல்யூ சொன்னால் 2004 கொஞ்சம் மேலே ஏற்றி என்ன இந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. 2004 எனக்கு ஒரு ஆப்ஷன் வேணும், டயாமீட்டர் 50 கொடுத்து சில் வாட்டர் ரிட்டர்னில் நான் இதில் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா கூட பைப்பு இந்த ரிட்டர்ன் பண்ணி ட்ரா பண்ணி கொடுத்துக்கிறேன். எனக்கு அப்பாய் வரும் சரிங்களா. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துறேன். பைப்போட சிஸ்டம் சப்ளைன்னு கொடுத்து கனெக்ட் இன்ட்டு கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு சப்ளை பைப்லையும் இப்போ நம்ம மறைஞ்ச பைப்பும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகணும். ஆஃப்செட் வேல்யூ மட்டும் ப்ராப்பராக கொடுத்துக்கணும் சரிங்களா. 3D எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ரூமில் எந்த வர பைப் வந்து அதோட ஆஃப்செட் வேல்யூ 3450 கொடுத்துருந்தோம். கீழே கூட 3100 அந்த ரேஞ்ச் 3250 அந்த ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ ஆஃப்செட் ஆகி ரூம்குள்ளே எந்த ஆகிருக்காத பார்க்க முடியும் சரிங்களா. எல்லாம் 3Dயில் தான் பார்க்க முடியும். 2Dயில் ஆஃப்செட் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூவில் தான் நமக்கு தெரியும். ஓகே, சர்வீஸ் சைடு வச்சு காமிச்சா ஓகே. அதில் காரிடரில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச பைப்பை ரைஸ் பண்ண கூட அந்த ஃபிட்டிங்ஸை ரெடி பண்ணிவிட்டு எல்லா ட்ரூல்ஸ்லையும் நமக்கு அதில் இருக்கும். நல்லா இருக்கும். ஆப்ஜெக்ட் வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 325 3500 கொடுத்து கனெக்ட்
எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங்ஸ் போட்டு மேலே ரைஸ் ஆகி தெரியுதா? ஆஃப்செட் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். சரிங்களா? சேம் தான் டெக்ரேட் பண்ணோம்ல அதே மாதிரி தான் என்ன ஆஃப்செட் வேலையும் எது எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும். செப்பரேட்டாக ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வெயிட் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, 2500 பிரான்ச் எடுத்துக்கிறோம். கீழே உள்ள பைக்கு 3250 கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ சப்போஸ் எனக்கு இப்போ இந்த பைப்பு கீழே வரணும் அப்படின்னா கூட அதோட ஆஃப்செட் வேல்யூவை 2900 அந்த ரேஞ்சு கொடுத்துக்கிறேன். அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட செக்ஷனை கொஞ்சம் செக் பண்ணுறேன். அந்த பைப் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டவுனில் ஃபிட்டிங்ஸை ஓப்பன் ஆகி அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறத பார்க்க முடியும். சரிங்களா? ஆஃப்செட் வேல்யூ ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் நம்ம ரெண்டுக்குள்ள. ஓகே, இன்சுலேஷன் என்ன கூட இன்சுலேஷன் மெட்டீரியல் என்ன கொடுத்துட்டு இன்சுலேஷன் திக்னஸ் அது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு. சரிங்களா? இன்சுலேஷன் நமக்கு இப்போ டிரான்ஸ்பரண்டாக வேணும் அப்படின்னா கூட ஃபில்டர் ஆப்ஷனில் மோர் கேட்டகரிஸில் டக்ட் இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா பைப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபில்டர் லிஸ்ட்டில் மல்டிபிள் பைப் இன்சுலேஷன் இருக்கும். அதில் வந்து டிரான்ஸ்பரன்சியோட பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் மட்டும் சேம் கலர்லேயே தான் இருக்கும். ஸோ கலர் நமக்கு ஃபில்டரோட கலர் சேஞ்ச் பண்ண கூட நம்ம டக்கில் பண்ண மாதிரி தான் ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷனில் ஃபில்டர் ஆப்ஷன் ஓவர் ரைட் பண்ணிவிட்டு அதோட கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? எடிட் அப்படி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பைப் இன்சுலேஷன் நான் கொடுத்துருவேன். ஓகே, கேட்டகரியில் வந்து பைப் இன்சுலேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஆட் பண்ணிவிட்டு பைப் இன்சுலேஷனில் ஓவர் ரைட் கொடுத்து ஓகே கொடுத்து எல்லோ கலர் கொடுத்துருவோம். அந்த பேட்டர்ன் வந்து ஹிடன் வீட்டுக்கு அப்படியே கொடுத்து ஓகே கொடுத்தேன். ஸோ இன்சுலேஷன் 2Dயில் வந்து டாட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? 3Dயில் வந்து பார்த்தீங்கன்னா 2Dயில் மட்டும் தெரியும், 3Dயில் தெரியாது. 3Dயில் வந்து வேறு வியூ. ஸோ அதில் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டீரியல் கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இந்த டான்ஸ் கண்டிஷன் அதில் எடிட் பண்ணிக்கலாம். அதோட பேட்டர்ன் இப்போ எனக்கு 3Dயில் ஒயிட்டில் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எட்ஜில் எல்லா இடத்துலையும் இன்சுலேஷன் அப்ளை ஆகும். அதோட அவுட்டர் லைன் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஒயிட்டில் வேணும் கூட அதோட லைனோட கலரையும் ஒயிட்டில் மாற்றிட்டோம் அப்படின்னா கூட அந்த லைனோட கலரையும் ஒயிட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ 3Dயில் வேறு மாதிரி இன்சுலேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2Dயில் செப்பரேட்டாக இன்சுலேஷன் சேஞ்ச் பண்ணால் கூட அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டகரியில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓகே உங்கள்கிட்ட ஒரு வீடியோ இருக்கும். செப்பரேட்டாக ஏதாவது ஒரு பிளான் யார்கிட்டே வாங்கி கூட அப்லோட் பண்ணிக்கணும். இது நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு ஃப்ளூயண்டாக ட்ரா பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.